சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் பென்டகன் வாரி இறைத்து $25 பில்லியன் 309 நாட்கள் கடலில் சாதனை படைத்த USS ஜெரால்டார் பொருட்டு கப்பலின் வரலாற்று பயணம் மற்றும் ட்ரம் ஜலசந்தியாக மாறிய கார்மோஸ் நீரிணை என அதிரடிகள் தொடர்கின்றன. ஆனால் இந்த ராணுவ புயலுக்கு நடுவே உலகை உறைய வைக்கும் ஒரு கேள்வி எழுகிறது. ஈரானின் அந்த 11 டன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எங்கே? இடிபாடுகளுக்குள் புதைந்த ரகசியமா அல்லது பேரழிவின் தொடக்கமா? அமெரிக்காவின் பிடிவாதமும் ஈரானின் மர்மமும் மோதிக்கொள்ளும் இந்த அதிகார போட்டியின் பரபரப்பான பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. Fourth Monkey Connect coming soon. உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்தில் 20% கையாளும் ஹார்மோஸ் ஜலசந்தி இப்போது அமெரிக்க அதிபரின் தனிப்பட்ட அடையாளமாக மாற்றப்பட்டு வருகிறது. இதனை ட்ரம் ஜலசந்தி என பெயரிட்டு வரைபடத்தை பகிர்ந்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் தனது எண்ணெய் ஏற்றுமதியை மீட்டெடுக்க இந்த நீர்வழி பாதையை திறக்க கோரி வருகிறது. ஆனால் ட்ரம் நிர்வாகம் இதனை தனது முதன்மை பேரம் பேசும் சக்தியாக கருதுகின்றது. ஈரான் மாமா என்று அழுது சரணடையும் வரை இந்த முற்றுகை நீங்கும் என ட்ரம் அறிவித்துள்ளது அவரது சமரசமற்ற போக்கை வெளிப்படுத்துகின்றது. அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை ஈரானின் பொருளாதாரத்தை செத்த பொருளாதாரம் என ட்ரம் வர்ணித்துள்ளார். எண்ணெய் ஏற்றுமதி தடைப்பட்டால் ஈரானின் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் குழாய்கள் கொள்ளளவை மீறி வெடிக்கும் நிலையை எட்டியுள்ளன. குண்டுவீச்சை விட இந்த முற்றுகை அதிக பலனை தருவதாக ட்ரம் கருதுகின்றார். ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கைவிட செய்ய இதுவே சிறந்த வழி என்பது அமெரிக்காவின் கணக்கு. அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு ஈரான் மீது குறுகிய மற்றும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்த தயாராகி வருகின்றது. இதற்கான திட்டங்களை அட்மிரல் பிராட் கூப்பர் ட்ரம்மிடம் சமர்ப்பிக்க உள்ளார். இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்களாக ஈரானின் முக்கிய ராணுவ மற்றும் அணுசக்தி நிலைகளை குறிவைத்தல், ஜலசந்தியின் ஒரு பகுதியை முழுமையாக அமெரிக்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதனை வணிக போக்குவரத்திற்கு திறத்தல், இதில் அமெரிக்க தரைப்படைகளை ஈடுபடுத்தலாம், ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை கைப்பற்ற சிறப்பு படைகளை பயன்படுத்துதல் ஆகியன அமையும். இதற்கிடையில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் அமெரிக்க கடற்படையின் மிகவும் மேம்பட்ட விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்டார் பொருட்டு தனது நீண்டகால பணியை முடித்துக் கொண்டு அமெரிக்கா திரும்ப உள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வியட்நாம் போருக்கு பிறகு ஒரு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் மேற்கொண்ட மிக நீண்டகால பணி நியமனமாக இது கருதப்படுகின்றது. சுமார் 309 நாட்கள் தொடர்ச்சியாக கடலில் இருந்து இந்த கப்பல் புதிய சாதனை படைத்துள்ளது. வழக்கமாக 6 முதல் 7 மாதங்கள் மட்டுமே பணியில் ஈடுபடுத்தப்படும் நிலையில் போர்த்திறன் மற்றும் அவசர தேவைகளுக்காக இதன் பணிக்காலம் 10 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கப்பட்டது. தனது பயணத்தின் போது ஐரோப்பா மற்றும் கரிபியன் பகுதிகளில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட இக்கப்பல் பின்னர் மத்திய தரைக்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது. குறிப்பாக வெனிசுலா மீதான எண்ணெய் முற்றுகை நடவடிக்கைகளில் பங்கேற்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் கடல்சார் முற்றுகையை வலுப்படுத்தியது. தற்போது இப்பகுதியில் USS ஆப்ரகாம் லிங்கன் மற்றும் USS ஜார்ஜ் W. புஷ் ஆகிய இரு கேரியர்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறது. 2003 ஆண்டிற்கு பிறகு ஒரே பகுதியில் 3 விமானம் தாங்கி கப்பல்கள் நிறுத்தப்பட்டது. இதுவே முதல் முறையாகும். பொருட்டு கப்பலுடன் சேர்த்து USS மகான், USS வின்ஸ்டன், சர்ச்சில் மற்றும் USS பெயிண்ட் பிரிட்ஜ் ஆகிய 3 அழிப்பு கப்பல்களும் தாயகம் திரும்புகின்றன. இதற்கான முக்கிய காரணங்களாக நீண்டகால பயன்பாட்டினால் கப்பலின் தொடர்ச்சியான இயந்திர கோளாறுகள் மற்றும் தேய்மானங்கள் ஏற்பட்டுள்ளன. கப்பலின் சலவை அறையில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் இதர சேதங்களை சரி செய்ய விரிவான பழுதுபார்ப்பு பணிகள் தேவைப்படுகின்றன. நீண்ட நாட்களாக கடலில் இருக்கும் மாலுமிகளின் தயார் நிலை மற்றும் மனநிலையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முற்றுகை நடவடிக்கைகளால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $119.69 அதிகரித்துள்ளது. இது கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத உச்சமாகும். இதனால் உலகளவில் உரவிலையும் எரிசக்தி விலையும் உயர்ந்து சுமார் 3 கோடி மக்கள் வறுமையில் தள்ளப்படும் அபாயம் உள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. USS ஜெரால்ட் ஆர் பொருட்டு வரும் மே மாதம் நடுப்பகுதியில் வர்ஜீனியாவில் உள்ள அதன் சொந்த துறைமுகமான நார்போர்க்கிற்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இக்கப்பல் வெளியேறினாலும் ஈரானிய துறைமுக முற்றுகையை தொடர மற்ற 2 விமானம் தாங்கி கப்பல்களும் அரபிக்கடலில் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மத்திய கிழக்கில் நீடித்து வரும் பதற்றமான சூழலில் ஈரான் மீதான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கான செலவு மற்றும் ராஜதந்திர முயற்சிகளின் தற்போதைய நிலை குறித்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என பெயரிடப்பட்டுள்ளதை பென்டகன் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுவரை இந்த நடவடிக்கை
நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா $25 பில்லியன் அதாவது சுமார் 2 லட்சம் கோடி செலவிட்டுள்ளதாக பென்டகனின் கணக்காய்வாளர் ஜே ஹார்ட்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த தொகையில் பெரும்பகுதி வெடிமருந்துகள் மற்றும் ஆயுதங்கள் கொள்முதலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள நிதி உபகரண பராமரிப்பு மற்றும் செயல்பாட்டு செலவுகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. போர் நீடிப்பதால் மோதலின் முழுமையான மதிப்பீடு முடிந்தவுடன் காங்கிரசிடம் கூடுதல் நிதியை கோர பென்டகன் திட்டமிட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகள் முறிந்ததாக தோன்றினாலும் பாகிஸ்தான் வழியாக ஈரான் ஒரு புதிய 3 கட்ட திட்டத்தை அமெரிக்காவிற்கு அனுப்பியுள்ளது. ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். வேலை, தொழில், கல்வி வழிகாட்டுதல், அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில். ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம். முதலாவது, போரை முழுமையாக நிறுத்துதல். இரண்டாவது, அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையை நீக்கி கார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் திறத்தல். மூன்றாவது, அணுசக்தி குறித்த விவாதங்களை பிற்காலத்தில் தள்ளிவைத்தல். அணுசக்தி விவகாரத்தை பின்னுக்கு தள்ளிவிட்டு முற்றுகையை நீக்கும் ஈரானின் இத்திட்டத்தை ட்ரம்ப் திட்டவட்டமாக நிராகரித்து விட்டார். அணு ஆயுதங்களை ஈரான் கொண்டிருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்பதே அவரது ஒரே நிலைப்பாடு. தற்போது கார்மோஸ் ஜலசந்தி பகுதியில் அமெரிக்காவின் முற்றுகை 100% வெற்றிகரமாக இருப்பதாக ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரானின் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் குழாய்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் நிரம்பி வழிவதால் அவை எந்த நேரமும் வெடிக்கக்கூடிய ஆபத்தான நிலையில் உள்ளன. ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படையை அமெரிக்க ராணுவ ரீதியாக பெருமளவு முடக்கிவிட்டதாக ஓவல் அலுவலக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்கள் முடிந்து 2 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் உலக நாடுகளின் பாதுகாப்பு குறித்த அச்சம் இப்போது ஒரு முக்கியமான புள்ளியில் குவிந்துள்ளது. ஈரானின் 11 டன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இப்போது எங்கே? ஆபரேஷன் எபிக் ஃபியூரி மூலம் ஈரானின் அணுசக்தி தளங்கள் தகர்க்கப்பட்டதாக அமெரிக்கா கூறினாலும் அந்த அபாயகரமான கதிரியக்க பொருட்கள் இன்னும் கண்டறியப்படாதது சர்வதேச அளவில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. 2018 டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து விலகிய போது ஈரானிடம் ஒரு அணுகுண்டு தயாரிக்க கூட போதுமான பொருள் இல்லை. ஆனால் கடந்த 8 ஆண்டுகளில் நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. 2021 ஜோ பைடன் காலத்தில் செறிவூட்டல் 20% எட்டியது. 2024 மற்றும் 2025 செறிவூட்டல் அளவு 60% வரை உயர்ந்தது. இது அணு ஆயுத தரத்திற்கு மிக நெருக்கமான நிலையாகும். தற்போதைய நிலை ஈரானிடம் சுமார் 11 டன் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. 2025 தொடக்கம் 2026 காலப்பகுதியில் ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானின் முக்கிய அணுசக்தி மையங்களை இலக்கு வைத்தது. நடன்ஸ் மற்றும் போர்ட்டோ செறிவூட்டல் தளங்கள் மீது தாக்குதல். இஸ்பஹான் யுரேனியம் சேமிப்பு சுரங்கங்கள் மீது தாக்குதல். இந்த தாக்குதல்களுக்கு பிறகு ஈரான் சர்வதேச அணுசக்தி முகமையுடனான தனது ஒத்துழைப்பை முற்றிலுமாக நிறுத்திக் கொண்டது. இதன் விளைவாக சர்வதேச ஆய்வாளர்களுக்கு ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் மீதான கண் மறைந்துவிட்டது. 11 டன் யுரேனியம் மாயமானது குறித்து பாதுகாப்பு நிபுணர்கள் 3 விதமான சாத்தியக்கூறுகளை முன்வைக்கின்றனர். இடிபாடுகளுக்குள் இருக்கலாம். அமெரிக்கா குண்டுவீச்சால் தகர்க்கப்பட்ட சுரங்கங்கள் மற்றும் கட்டடங்களின் இடிபாடுகளுக்கு அடியில் கதிரியக்க பொருட்கள் சிக்கியிருக்கலாம். இதனை மீட்டெடுப்பது ஈரானுக்கும் கடினமான காரியமே. ரகசிய மையம். இஸ்பஹானுக்கு அருகில் உள்ள மலை சுரங்கங்களுக்குள் ஈரான் ஒரு ரகசிய செறிவூட்டல் மையத்தை நிறுவியிருக்கலாம் என ஆய்வாளர்கள் அஞ்சுகின்றனர். செயற்கைக்கோள்களால் ஊடுருவ முடியாத ஆழத்தில் இவை இருக்கலாம். இடமாற்றம். தாக்குதல் தொடங்குவதற்கு முன்பே ஈரான் தனது கையிருப்பை பல சிறிய ரகசிய இடங்களுக்கு பிரித்து மாற்றியிருக்க வாய்ப்புள்ளதாக சில உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுரேனியத்தை செறிவூட்டுவதில் இயற்கை நிலையிலிருந்து 20% எட்டுவதுதான் மிகவும் கடினமான மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் செயல்முறை. ஆனால் 20% எட்டிய பிறகு அங்கிருந்து 60% அல்லது 90% ஆயுத தரத்தை எட்டுவது மிக எளிதானது. ஈரானின் கையிருப்பு ஏற்கனவே இந்த ஆபத்தான எல்லையை கடந்திருப்பதை தற்போதைய மர்மத்தின் பின்னால் உள்ள மிகப்பெரிய அச்சுறுத்தல். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் தலைமையிலான நிர்வாகம் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பு அளிக்கப்பட்டு விட்டதால் இந்த யுரேனியம் இனி பயன்படாது என்று கூறி வருகிறது. ஈரான் தனது அணுசக்தி நிபுணத்துவத்தை தக்க வைத்துள்ளது. அந்த 11 டன் யுரேனியத்தை ஈரான் மீட்டெடுத்து ரகசிய மையங்களில் செறிவூட்ட தொடங்கினால் சில மாதங்களிலேயே அதனை அணு ஆயுதமாக மாற்றும் திறன் அதற்கு உண்டு. தெஹ்ரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா முஸ்தபா கமேனிக்கு ஆதரவாக பேரணிகள் நடந்து வரும் வேளையில் ஈரானின் அணுசக்தி மர்மம் உலக நாடுகளுக்கு ஒரு பெரும் கருப்பு பெட்டியாக உள்ளது. இந்த 11 டன் யுரேனியம் பாதுகாப்பாக புதைந்து கிடக்கின்றதா அல்லது ரகசியமாக செறிவூட்டப்படுகிறதா என்பதுதான் 2026 மிகப்பெரிய பாதுகாப்பு கேள்வி. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.